Hello students, in this video we are going to learn the sufficiency for theorem 2.1. The statement of the theorem 2.1 is a non-trivial connected graph is Eulerian if and only if it has no vertex of odd degree. Already we have proved the necessity condition, that is we have taken an Eulerian graph and we have checked whether the graph has every vertex of even degree. It has no odd vertex means odd vertex of odd degree means it should be have the vertex of even degree. ஸோ ஒரு கிராஃப் எடுத்துகிட்டு ஆல்ரெடி கிராஃப் எடுத்துகிட்டு ஆல்ரெடி என்ன செக் பண்ணியாச்சு, அதில் இருக்க வர்டெக்ஸோட டிகிரிஸ் எதுலுமே ஆட் டிகிரி இல்லை அப்படின்னு சொல்லி செக் பண்ணியாச்சு. இப்போ என்ன எடுத்துக்கணும், ஒரு கிராஃப் எடுத்துக்கணும், அந்த கிராஃப் ஈவன் கிராஃபாக எடுத்துக்கணும். வாட் இஸ் மீன் பை ஈவன் கிராஃப்? ஈவன் கிராஃப்னா இட் டஸ் நாட் கண்டெயின் அ வேர்டெக்ஸ் ஆஃப் ஆட் டிகிரி. அதாவது அதில் ஆட் டிகிரி இருக்கிற மாதிரி வேர்டெக்ஸ் இல்லை அப்படின்னா அந்த கிராஃப் என்ன சொல்லுவோம், ஈவன் கிராஃப்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவன் கிராஃப் எடுத்துக்கணும். இட் மஸ்ட் பி அ கனெக்டட் கிராஃப், நான் ட்ரிவியல் கிராஃப். இந்த கண்டிஷன்ஸோடு எடுத்துகிட்டு அதில் என்ன ப்ரூஃப் பண்ணோம், அந்த கிராஃப் எப்படி இருக்கும்னு சொல்லணும், ஆயிலேரியனாக தான் இருக்கும்னு சொல்லணும். அதான் சஃபிஷியன்சி கண்டிஷன். ஸோ வி ஆர் கோயிங் டு டேக் அ G. So where G is connected even P, Q graph. So என்ன ப்ரூஃப் பண்ணணும், G is Eulerian சொல்லணும். So it must be a Eulerian graph. So Eulerian graphன்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இண்டக்ஷன் மெத்தடில் ப்ரூஃப் பண்ண போகிறேன். So we are going to prove this theorem by induction on number of edges. எத்தனை edges இருக்கோ அதை இண்டக்ட் பண்ணி ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஸோ edges is Q. ஸோ Q is the number of edges. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும், நம்ம எடுத்துக்க கிராஃப் எப்படி இருக்குது, ஈவனாக இருக்குது. ஃபஸ்ட் இட் இஸ் அ ஈவன் கிராஃப், கனெக்டட் கிராஃப். ஸோ ஈவனாக இருக்குன்னா எப்படி இருக்கும், மினிமம் டிகிரி மஸ்ட் பி. ஸோ இஃப் அ டிகிரி இஸ் ஈவன் சொல்கிறோம் அப்படின்னா அப்புறம் மினிமம் டிகிரி எப்படி இருக்கும் கிராஃபுக்கு, del of G is greater than or equal to 2. Since, so we have del of G is greater than or equal to 2 since G is connected and even. Connected கிராஃப்னு சொல்லியாச்சு. ஸோ எந்த ரெண்டு வேர்டெக்ஸ் வச்சாலும் பார்த்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ மினிமம் டிகிரி ஈவன்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ ஈக்குவல் டு 2ஆக இருக்கலாம் அல்லது கிரேட்டர் தென் 2ஆக இருக்கலாம். ஸோ இதான் ரெண்டு கண்டிஷன். நம்மளுக்கு ரெண்டு கண்டிஷன்லேருந்து கிடைச்ச கண்டிஷன் del of G must be greater than or equal to 2. ஸோ greater than or equal to 2, மினிமம் டிகிரி greater than or equal to 2ஆக இருந்தால் எப்படி இருக்கும், நம்பர் ஆஃப் edges is always greater than or equal to P. நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது greater than P-ஆக இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே செக் பண்ணணும் நம்ம. greater than P, number of edges is equal to P. ஸோ இண்டக்ஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம இங்கே என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, எப்பவுமே இனிஷியல் கண்டிஷன் 0 அல்லது 1க்கு எடுப்போம். ஸோ இங்கே நம்மளுக்கு தெரியுது நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இஸ் ஈக்குவல் டு P-ஆக இருக்கலாம் அல்லது கிரேட்டர் தென் P-ஆக இருக்கலாம்னு தெரியுது. ஸோ அப்போ இனிஷியல் கண்டிஷனை எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, if Q is equal to P, that is G is a P, P graph. தட் இஸ் எத்தனை நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருந்தால் அந்த கிராஃப் ஆயிலேரியனாக இருக்குமா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி யூ கேன் சி, இப்போ நான் 4 வெர்டெக்ஸ் வச்சு ஒரு கிராஃப் வரைகிறேன். இந்த கிராஃப் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ நம்பர் ஆஃப் எட்ஜஸ் எத்தனை இருக்குது, ஈவனாக இருக்குது. சாரி, இட் இஸ் அ ஈவன் நம்பர் ஆஃப் எட்ஜஸ். அதோட டிகிரியும் எப்படி தான் இருக்குது, ஈவனாக தான் இருக்குது. ஸோ இட் இஸ் அ ஈவன் கிராஃப். ஸோ எத்தனை வெர்டிசஸ் இருக்குது, 4 வெர்டிசஸ் எடுத்தோம். ஸோ நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இஸ் ஆல்சோ 4. ஸோ இப்போ ஒருவேளை நான் இங்கே ஒரு எட்ஜு வரைஞ்சிட்டேன் அப்படின்னா இந்த ஈவன் கிராஃப் என்ன ஆகிடும், இட் வில் பிகம் அ ஆட் கிராஃப். இதோட டிகிரி 3 ஆகிடும். ஸோ நவ் இட் வில் பிகம் அ ஆட் கிராஃப். ஸோ அப்போ இந்த அட்ஜசன்சி கண்டிப்பாக இருக்காது. ஸோ இப்போ ஒருவேளை இந்த கிராஃப்லையே இப்படி இல்லாமல் ஏன் இப்படி அட்ஜசன்சி இருக்கக்கூடாது அப்படின்னா, இங்கேயும் ஆட் கிராஃப் ஆகிடும், 3 ஆகிடும், இதோட டிகிரி 3 ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கிராஃப்ஸ் இருக்காது. ஸோ அப்போ டிகிரி மஸ்ட் பி less than or equal to 2. ஸோ 2 விட எப்படி இருக்கணும், எய்தர் 2ஆக இருக்கணும், அதாவது less than or equal to 2னா இட் பிகம் 0. ஸோ அப்போயும் நம்மளுக்கு கனெக்டட் கிராஃப் கிடையாது, 2ஆக தான் இருக்கணும். ஸோ கிரேட்டர் 2க்கு அடுத்த ஈவன் நம்பர் என்னது 4. ஸோ 4ஆவோ அல்லது அதுக்கு மேலேயோ இருக்கக்கூடாது. ஸோ தேர் இஸ் நோ வெர்டெக்ஸ் ஆஃப் டிகிரி greater than or equal to 4 in G. greater than or equal to 4 இருக்கிற மாதிரி ஒரு வேர்டெக்ஸுமே அந்த கிராஃபில் இல்லை. இப்போ ஒருவேளை if there is a vertex, நம்ம கான்ட்ரடிக்ஷனை எடுத்து பார்க்க போகிறோம். if there is a vertex of degree
greater than or equal to 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு வேர்டெக்ஸ் ஏதோ ஒரு வேர்டெக்ஸோட டிகிரி 4 அல்லது அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த கிராஃபில் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ஆல்ரெடி we know the result by theorem 1.1. so number of edges twice the number of edges is equal to sum of the degree. so அப்போ q is equal to 1/2 times of sum of the degree of the graph vertices in the graph. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? இந்த சம் ஆஃப் டிகிரியை ஒரு வேர்டெக்ஸுக்கு there is a vertex of degree greater than or equal to 4னு போட்டாச்சு. அப்போ ஒரு வேர்டெக்ஸோட டிகிரி greater than or equal to 4 இருக்கும். ஸோ மீதி இருக்கிற வேர்டெக்ஸோட டிகிரிஸ்லாம் எப்படி இருக்கும்? மொத்த நம்பர் ஆஃப் வேர்டிசஸே p தான். ஸோ இப்போ p வேர்டெக்ஸ் இருந்தால் மேக்ஸிமம் டிகிரி, இப்போ 4 வேர்டெக்ஸ் இருந்தால் மேக்ஸிமம் டிகிரி என்னவாக இருக்கும்? 3 இருக்கும். ஸோ இப்போ p வேர்டிசஸ் இருந்தால் மேக்ஸிமம் டிகிரி என்னவாக இருக்கும்? p - 1 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ மீதி இருக்கிற வேர்டிசஸ்க்குலாம் எத்தனை டிகிரி இருக்கும்? p - 1 வேர்டிசஸ் இருக்கும். ஸோ p - 1 இருக்கும் டிகிரி. ஸோ இட் இஸ் ஸோ எவ்ரி வேர்டெக்ஸ் ஆஃப் டிகிரி 2ன்னு வேறு எடுத்துருக்கோம். ஸோ மொத்தம் எத்தனை வேர்டிசஸ் இருக்கும்? மீதி p - 1 வேர்டிசஸ் இருக்கும். if it is a complete graph it is p - 1. so we have to talk about general graph. so general graph பற்றி பேசும்போது எப்படி இருக்கும்? மொத்தம் எத்தனை வேர்டிசஸ் இருக்கும்? இது ஒரு வேர்டெக்ஸ்க்கு எழுதியாச்சு, that is 4. ஸோ ஒரு வேர்டெக்ஸோட டிகிரி greater than or equal to 4ன்னு எழுதியாச்சு. இப்போ மீதி எத்தனை வேர்டெக்ஸ் இருக்கும்? p - 1 + 1 is equal to p. ஸோ p is the number of vertices. ஸோ அப்போ p - 1 vertices இருக்கும். ஸோ p - 1 verticesக்கும் என்ன எடுத்திருக்கோம்? மினிமம் டிகிரி இஸ் greater than or equal to 2ன்னு எடுத்திருக்கோம். del of g is greater than or equal to, you can name it as dou of g. so in the first chapter it is mentioned as dou of g. மினிமம் டிகிரியை மென்ஷன் பண்ணியிருக்கிறது dou of gன்னு எழுதியிருக்காங்க. ஸோ செகண்ட் சாப்டரில் they have used the letter del of g. so ஓகேவா? ஸோ del of g is greater than or equal to 2னா மினிமம் டிகிரி is greater than or equal to 2. ஸோ அப்போ greater than or equal to 2னா you can use minimum degree 2 times of number of vertices, that is 2 times of p - 1. so into half. so half is common for both these terms. okay so அப்போ இதை சால்வ் பண்ண என்ன வரும்? 2p - 2 + 4 is it is equal to 1/2. this term is equal to this. so 2p - 2 + 4, so you will get 4 - 2 as 2. so 2p + 2 is so half into 2p + 2 is equal to p + 1. so அப்போ q is greater than or equal to p + 1ன்னு கிடச்சிச்சு, which is a contradiction. ஏன் contradiction? எத்தனை நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்குன்னு எடுத்திருக்கோம்? நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வேர்டிசஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ ஒவ்வொரு வேர்டெக்ஸோட டிகிரியும் எப்படி தான் இருக்கும்? greater than or equal to 4ன்னு எடுத்தது, there is a vertex of degree greater than or equal to 4ன்னு எடுத்தது தப்பு. ஸோ இட் must be there is no vertex of degree greater than or equal to 4 in G. அப்படி தான் எடுக்கணும். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷனில் என்ன அஷ்யூம் பண்ணிக்கணும்? we have to assume that the result is true for all. assume that the result is true for all graph with less than m edges. so less than m edges, that is fewer than m edges. ஸோ m edges-ஐ விட குறைவாக இருக்கிற கிராஃபுக்கெலாம் அந்த ரிசல்ட் ட்ரூ. என்ன ரிசல்ட் ட்ரூ? m edges-ஐ விட கிராஃபில் கம்மியான எட்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னா, m-ஐ விட கம்மியான எட்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன ரிசல்ட் ட்ரூ? கிராஃப் மஸ்ட் பி ஆயிலேரியன் கிராஃப்ன்றதை அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ எப்போ எந்த கிராஃபுக்கு கிராஃப் ஈவனாக இருந்து கனெக்டடாக இருந்து அதில் ஈவன் கிராஃப்னால என்ன வந்துச்சு? நோ வேர்டெக்ஸ் ஆஃப் ஆட் டிகிரி. ஸோ எந்த வேர்டெக்ஸ்க்கும் ஆட் டிகிரி இல்லைன்னு எடுத்துகிட்டு அதை ஆயிலேரியன் கிராஃப்னு சொல்லி அஷ்யூம் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ லெட் வி ஆர் கோயிங் டு டேக் அ கிராஃப் வித் எம் எட்ஜஸ். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் எட்ஜஸ் எக்ஸாக்டாக எடுத்துக்கிறோம்? எம் எட்ஜஸ் வச்சுட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் q is equal to m. so p comma m graph. so p comma q graph எழுதுவோம். so q is equal to m here. so p comma mக்கு proof பண்ணி காட்டணும். so already we have minimum degree of the graph, that is del of g is greater than or equal to 2. so since we have del of g is greater than or equal to 2 by theorem 1.3, so minimum degree greater than or equal to 2 இருந்துச்சுன்னா theorem 1.3ல என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம்? g contains a cycle. ஸோ ஜியில் என்ன இருக்குது? ஒரு சைக்கிள் இருக்குதுன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சைக்கிளை நான் நேம் பண்ணிக்கிறேன், தட் இஸ் சின்னு நேம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ u1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி u2 u3 எக்ஸெட்ரா சம் un, அகைன் இட் கம்ஸ் டு u1. ஸோ u1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ டெர்மினேட் ஆகிறது u1லேயே முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த சைக்கிளில் இருக்கிற எட்ஜஸ் எல்லாம் கிராஃபில் இருக்கிற எட்ஜஸ்க்கு ஈக்குவலாக இருந்துச்சு, அதாவது கிராஃபில் இருக்கிற எட்ஜஸும் இந்த சைக்கிளில் இருக்கிற எட்ஜஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுவே என்னவாயிடும்? ஆயிலேரியன் ட்ரையல் ஆகிடும், க்ளோஸ்டு ஆயிலேரியன் ட்ரையல் ஆகிடும்.
அப்போ நம்ம எதுவுமே ப்ரூஃப் பண்ண வேண்டாம். ஸோ அப்போ G பிகம் அ ஆயிலேரியன் கிராஃப்னு ஆகிடும். இப்போ இஃப் C கண்டைன்ஸ் all the edges of G, then there is nothing to prove. ஒன்றுமே நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டாம். ஏன்னா அதுவே என்னவாயிடும், ஆயிலேரியன் கிராஃப் ஆகிடும். இப்போ ஒருவேளை இந்த சைக்கிள் Cயில் நம்மளுக்கு எல்லா எட்ஜஸும் வரலை, சம் எட்ஜஸ் வேர் நாட் இன் G. ஸோ அந்த Gயில் இருக்கிற எட்ஜஸ் எல்லாம் Cயில் இல்லை அப்படின்னா we have to do something. ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ கேர்ள்ஸ்.